ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதில் கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் கம்பு எடுத்திருக்கேன். இந்த கம்பு நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வறுத்த கம்பை நான் மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். 1 கப் கம்பு எடுத்துருந்தோன்னா அதுக்கு 1/2 கப் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் வறுத்த எள்ளு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன் வாசனைக்காக. அதுக்கப்புறம் சுக்குத்தூள் 2 பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகனா டைஜஷன் நல்லாயிருக்கும், அதுக்காக. எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கம்பு, வேர்க்கடலை, எள்ளு எல்லாமே சேர்த்து 1.25 கப் இருந்தது. நான் 1 கப் வெல்லம் அதுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப கூட்டியும் குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சிக்கிட்டு இருக்கேன். பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். அது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா கரைஞ்சி வந்தோடனே இதை வடித்து நம்ம அரைச்சி வச்ச பொடி கூட சேர்த்துக்கலாம். எல்லாமும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆரம்பத்தில் சூடாக இருக்கும், நான் அதனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூடவே நெய்யில் நல்லா வறுத்த முந்திரி, பாதாமும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தவுடனே இந்த லட்டாக நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே பிடிச்சிருங்க, அப்போ தான் லட்டு பிடிக்க வரும். பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பிடிச்சாச்சு. நம்ம எவ்வளோ சூப்பரான எம்மியான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 10 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் 1 லட்டும், பெரியவங்களாக இருந்தால் 2 லட்டுமே தினந்தோறும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். முடி கொட்டுறது தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஸ்டாப் ஆகும். அண்ட் முடியுமே நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.